எம்சிஆர் அன்றைக்கி இனி வணக்கம். நானும் உங்களுக்கு அதுவும் நம்ம கரூர் காக்காவடியில் கத்தி செடி நட்டுருந்தோம். இப்போ 15 நாளாக நம்ம இதில் காய் பொறிச்சிட்ருக்குறோம். நம்ம இதில் எவ்வளோ கேப் விட்டுருந்தோம்னு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எல்லாம் நல்ல செடிகள் வளர்ந்துருச்சு. ஸோ இதில் எவ்வளோ கேப் இருக்குது, இந்த இடம் பாருங்கள் கேப் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ செடிகள் நல்லா அகலமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலாக பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல காய்கள் 35 கிலோ வருது. டோட்டலாக 50 கிலோ வருது. 45 to 50 கிலோ, ஒரு 10 to 12, 13 கிலோ, 15 கிலோக்குள்ளே சொத்தைகள் வருது. நம்ம இன்னும் பூக்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தி இருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு காம்புலையும் எத்தனை பூக்கள் எடுத்துருக்குன்னு 3, 4 பூக்கள் அருமையாக பிடிச்சிருக்கு. காய்களும் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த நோயும் இல்லாத செடிகள் ஆரோக்கியமாக எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம இயற்கை முறையில் நம்மளும் இந்த தோட்டத்தை அருமையாக கொண்டு வர முடியும். இது வரைக்கும் வேறு செடிகள் ஒரு 2-3 செடி பிடிங்கிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 2 செடிகள் நான் அங்கே பார்த்தேன். ஆரம்ப அறிகுறிகள் தெரியுது. ஸோ அடுத்த வாரம் நம்ம இதுக்கு வைரஸ்க்கான மருந்துகள் நம்ம இப்போ ஒரு 20 நாளாக தெளிக்கலை, ஒரு மாதமாகவே தெளிக்கலை. எதுவுமே பூச்சிகளுக்கும் காய்களை புழுக்களுக்கு மட்டும்தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தண்டு புழுக்களை, இப்போ காய் புழுக்களுக்கு தான் நம்ம இதை வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ வைரஸ்க்கு இந்த வாரத்தில் நம்ம ஒரு தெளிச்சிருவோம். அதே மாதிரி தான் மிளகா பாருங்கள், மிளகாவும் இப்போ ஒரு பறிப்பு முடிஞ்சது. 2வது பறிப்புக்கு மிளகா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இதில் 500 செடி நட்டுருந்தோம். இதில் ஒரு 50 கிலோ அளவுக்கு மிளகா எடுத்திருந்தோம். இப்போ அடுத்த பறிப்புக்கு மிளகா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இலைகள் கொட்ட ஆரம்பிக்குது. தண்ணி நல்லா பாய்தானு கொஞ்சம் செக் பண்ணணும். அது அடுத்த முறை நம்ம அதை செக் பண்ணிடுவோம். இருந்தாலும் நம்ம மிளகா செடிகளை நம்ம இன்னும் நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் கவனம் எடுக்கணும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். இந்த தோட்டத்தை நம்ம இன்னும் எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு தெரியும். செடிகள் நல்லா அகலமாக இங்கே பாருங்கள், ஒரு செடிகளும் எந்த அளவுக்கு அகலமாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.